வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணம் பண்ணுறதுக்கு நம்ம 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை கரையறதுக்காக 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை கரைந்ததும் 2 கப் திருவின தேங்காய் அதோடு சேர்த்து கலந்துக்க போகிறோம். அது கூடவே கொரகொரப்பாக அரைக்கப்பட்ட பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதிலிருந்து நீர் சுண்டுனதும் நம்ம அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். மற்றொரு பாத்திரத்தில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். அது கூடவே சிறிதளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்ட மாவில் நல்லா கொதிக்கிற சுடுநீர், 1 கப் மாவுக்கு 1 கப் சுடுநீர் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம பிணைஞ்சு வச்சுக்க போகிறோம். கொழுக்கட்டை அச்சில் சுற்றி நெய்யோ எண்ணெயோ தடவி விட்டுட்டு நம்ம இப்போ பிணைஞ்சு வச்சிருக்கிற அரிசி மாவை இந்த ஓரங்களில் நல்லா அழுத்தி விடுறோம். அச்சுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை ஸ்டஃப் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்து மூடிடுறோம். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வெந்தா போதும், நமக்கு கொழுக்கட்டை தயாராகிடும். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.